கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களும் உங்களுக்கு நன்றியும் தெரிவிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பகுதி. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்திலே உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் ஆண்டவரே, என் வழிகளெல்லாம் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனை பற்றி அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாட்டின் ஆவியானவராக கிரியை. அதே ஆவியானவர் நீதிமான்கள் இதயத்தில் ஞானத்தின் ஆவியானவராய் இருக்கிறார். மெய் ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மெய்யான அறிவு, மெய்யான சந்தோஷம், மெய்யான ஆறுதல், மெய்யான சமாதானம் என்று பல வகைப்படும். யாரெல்லாம் நீதியின் பாதையிலே நடக்கிறாங்களோ அவங்களுக்கு சில சமயங்களில் சோதனைகள் வருவது இயல்புதான். நீதிமான்களுடைய விசுவாசத்தையும் சோதனைக்குட்படுத்த பண்ணி பாதுகாக்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். நீதிமான்களுக்கும் ஆபத்துக்கள் வரலாம். கர்த்தரோ யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு தீங்கு அணுகாது. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே வாதை உங்களுடைய கூடாரத்தை கண்டிப்பாக அணுகாது. நம்மை பாதுகாப்பது தான், கர்த்தர் நம்மை பாதுகாப்பது தான் நமக்கு மெய்யான பாதுகாப்பாக இருக்கு. நோவா கர்த்தராலே பாதுகாக்கப்படவில்லையா? சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து லோத்து பாதுகாக்கப்படவில்லையா? தன் சகோதரர்கள் கைகளிலிருந்தும் போத்திபாருடைய மனைவியின் கையிலிருந்தும் கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்து உயர்ந்த இடத்திலே அமர்த்தவில்லையா? பேதுரு தேவனாலே பாதுகாக்கப்படவில்லையா? சிங்கத்தின் குகையின் நடுவிலே தானியேலையும் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவையும் சிறைச்சாலையிலே பேதுருவையும் கர்த்தர் பாதுகாக்கவில்லையா? ஆம், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய நாவில் நீங்கள் அறிக்கை பண்ணி கொள்ளுங்கள். யோசேப்புக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரே, மோசேக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரே, சாலமீனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரே, தானியேலுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாரே, தேவானுக்கு ஒருவரும் பேசவும் எதிர்க்கவும் கூடாத ஞானத்தை கொடுக்கவில்லையா? ஆம், கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய ஞானத்தை கொடுக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் உங்களுடைய தலைகள் உயரத்தான் செய்யும். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய செவியை சாய்த்து ஞானத்துக்கு செவி கொடுக்கணும். இதயத்திலையும் புத்தியிலையும் தேவ ஞானம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் பத்திரப்படுத்தணும். ஞானத்தை விரும்பணும். ஞானத்தை வா அப்படின்னு அழைக்கணும். புத்தியை சத்தமிட்டு கூப்பிடணும். வெள்ளியையும் தங்கத்தையும் புதையல்களையும் எப்படி தேடுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஞானத்தை தேடணும். அப்படி தேடும் பொழுது கர்த்தர் ஞானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாகவும் இருப்பார். ஆண்டவரே, என்னை பாதுகாக்கும், என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது
கர்த்தர் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். விசேஷித்த ஞானத்திலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். சகலமும் தேவனுடைய பாதத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் இருக்கும். அதனால் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நடைகள் பிசகாதபடி கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நடந்து கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமேன்.